ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம பார்க்க போகிறதுனா மைண்ட் கிராஃப்ட் விளாட போகிறோம். ஆனால் இது மைண்ட் கிராஃப்ட் இல்லை, கிராஃப்ட்ஸ்மேன். அது வந்து காப்பி அடிச்சது. ஏன்னா இது மைண்ட் கிராஃப்ட் கொஞ்சம் ரேட்டாக இருக்கனால கிராஃப்ட்ஸ்மேன் இருக்குது. இதுவே கொஞ்சம் நல்லா இதுவாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து வீடியோ போகிறோம், சரிங்களா? இப்போது என்ன பண்ணலாம், க்ரியேட்டிவ் வேர்டு யார் சர்வர் ஏற்றுதான் தெரியல எனக்கு. ஓகே, என்னன்னு தெரியல, என்ன இது நெட்டே வரமாட்டேங்குது எனக்கு. வேர்டில் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஓகே, ஹிந்தி இங்கிலீஷ் இதில் சாரி வாங்க போயிட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பீஸ்ஃபுல்ல போயிடலாம். யார் சாரி வந்துட்டேங்க. யாரெல்லாம் கண்டக்ட் பண்ணுறேன். ஓகே, கிராஃப்ட்ஸ்மேன் ஓல்டு பீஸ்ஃபுல் அட்வான்ஸ்டு. எப்பவுமே நானே ஒரு சீட்டாக போட்டிருப்பேன். ஓகே, வில்லேஜ். எப்பவுமே ஒரு வில்லேஜ் கட்டா தான் நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு 2 8 3 7 4 5 5 1 2 3 இதோட போட்டு விடுங்க. கைக்கு வந்த கலைக்கு எல்லாம் போட வேண்டாம். அப்புறம் கீப் இன்டர்வியூ ஆட் பண்ணி வச்சுக்கணும். கீப் இன்டர்வியூ என்னது அது? வாயில் உடனே மாதிரி தானே காட்டு. ஷோ கோஆர்டினேஷன் வச்சுப்போம். வேறு என்ன பண்ணுது? வேறு எதுவும் காமிக்க மாட்டேங்குதே. மல்டி பிளேயரா? எங்க அக்காவை தான் காணும். நான் அப்போ விளாட்ருப்பேன். டேய், ரீஸ்பான் ரேடியஸா? ரீஸ்பான் ரேடியஸ் என்ன? 08 ரைட்டு ட்ராக். ஓகே, வெயிட் வச்சுருவோம். ஓகே, வேணாம். ஓகே, போலாமா? கிரியேட். ஓகே, டீப்பாக தான் நம்மளுக்கு செட் ஆகும். உள்ளே போதான் லோட் ஆகினே இருக்குது. சுற்றி பாருங்களேன், ஏதோ ஷேட்ஸ் போட்ட மாதிரியே இருக்குது. ஆனால் நான் ஷேட்ஸ் போடல. நானும் எவ்வளோ வாட்டி நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் ரியல் மைக்ராஃப்ட் இல்லைல்ல, அதனால தான் எனக்கு வரமாட்டேங்குது ஷேட்ஸு. கூடிய சீக்கிரத்தில் கிளாஸ் இது மைக்ராஃப்டை வாங்கணும். ரேட் ஒரு 5 ரூபா வச்சா நானே சேர்த்து வச்சு வாங்கிடுவேன். நானே இப்போது காசு சேர்த்து வைக்கலான்னு இருக்கேன். அதை வச்சு வாங்கினா செம்மையாக இருக்கும். லெட்ஸ் கோ. இது வில்லேஜை காணும். ஓகே, லாக் ஆகுதா? ஏன்டா? உனக்கு மரத்தை வெட்டுவோம். மாட்டை வெட்டும் போது சவுண்ட் வருது. நல்லா பேட்டரி வேற கம்மி ஆயிடுச்சா? எனக்கு கிராஃப்டிங் டேப் வேணும். இப்போது கிராஃப்டிங் டேபிள் வேணும், கொஞ்சம் ஸ்டிக்ஸு. என்னதுடா அது? டேய், எப்படா வச்சுக்கிட்டேன்? கிராஃப்டிங் டேபிள் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எந்த வெப்பன்? ஓகே, ஒரு ஆக்ஸு, ஒரு பிக் ஆக்ஸு, அதை வந்து வந்துட்டு அந்த மூலம் ஆடை வெட்டணும். அதான் பெட்டு கிடைக்கும். பக்கத்துலேயே தான் என்னால் வில்லேஜ் எப்போ போகல. பரவாயில்ல, நல்லா தான் கொடுத்துருக்கான். எவ்வளோ மெயில் பண்ணுவேன். ஹெட்செட் 10 ஆகும். இந்த மாதிரி உனக்கு கொஞ்சம் வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய பார்ட்ஸ் வரும். எப்பவுமே கோழி கட்சி நல்லா வச்சுனா நம்ம சாப்பிட போகிறோம்.
பரவாயில்லையே எல்லாம் கிடைக்குது. நான் சின்ன வயசுலேருந்து மைண்ட் கிராஃப்ட்னா அப்படி சொல்ல, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து கிராஃப்ட் விளாடிருக்கேன். அது கிரியேட்டிவில் தான். சர்வைவலில் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். எனக்கு கிரியேட்டிவாக தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எக்ஸ்பி இருக்கா? சாரி, ஒரு எக்ஸ்பி இருக்கேன். இந்த கோழி போதும். என்னடா கோழி கட்சியிலே இருக்குது. டார்ச் உருவாக்கத்துக்கு நல்லா இருக்கும் கரெக்டாக. இந்த ஆடு வேறு. ஓகே கைஸ், ஓகே நல்லா கோழி கிடையாது. அவங்க கோழி எடுத்து வச்சுக்கணும். டார்ச் யூஸ் ஆகும். இவ்வளோ கோல் கிடைக்குது பெரிய விஷயம். இல்லைன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டு போனாலும் அவ்வளோதான். ஓகே, இதே போதும். சரியா கோபு ஸ்டோன் எடுத்து வந்தால் என்ன எடுத்துக்கிறேன். நல்லா இருக்குங்க சவுண்டு. என்னடா இது இங்கே இல்லையா? வரங்க வழி எங்கடா? ஏய் ஒன்றா இருக்கா? நம்ம கிராஃப்டிங் டேபிள் ஒரு ஒரு ஸ்வாடு அப்போ கம்மி செய்யல பரலாம் சொல்லடா. ஆனால் 3 இல்லைண்ணா இருக்குது. 3 நினைக்க நான் என்ன செய்யறது? கீழே போகணுமா? மாட்டேன். பண்ணல. ஒயிலே இருக்கும்போது கோல்டு அயர்னு டைமண்டு எப்போ போடும்பா. ஸ்பீக்கர் வந்து செட்டனா அவ்வளோதான். 1 2 3 4 5 படா படா பண்ணி வச்சுட்டா. பசிக்குது. பசிக்கல அதை எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் பெட்டு சேர்த்து ஓகே. நம்ம ட்ராவல் பண்ணலாமா? அங்கே ஆடு சுத்திடுச்சு. கீழே நான் மட்டும் பார்க்காம உள்ள விட்டுருந்தேன். அவ்வளோதான். இதான் சொல்றாங்களா? சிபு ஓ பேசுமா கோல மாதிரி வச்சு நல்ல வேலை வேலை போவேன். ஆனால் பயந்துட்டாங்க. நான் வைக்கணும் ஒன்றுது எப்பா போங்கடா. உங்களும் தண்ணி எங்கடா இருக்கு ஆடு? இங்கே இருக்கா உன்னால பாரு. வேணா வேணா மேலப்பா மேலப்பா மேலப்போ. ஐயோ இந்த மாதிரி கவனமா இருக்கணும். நான் அந்த சைடு போகலாம். அந்த சைடு கொஞ்சம் வில்லேஜ் இருக்கும் நினைக்கிறேன், நம்புறேன்.
மக்களே பேட் வந்துச்சு சரிங்களா. இந்த பேட் வச்சு இருக்கு பாருங்களேன். நீங்கள் வந்து நான் வந்து ரியல் மைக்ராஃப்ட் வேணால் ஆடுறது இல்லை. அந்த ரியல் மைக்ராஃப்டில் ஆட் வருமா இல்லையா கமெண்ட் பண்ணுறது சரிங்களா. ஒரு வில்லேஜுக்கு தான் நல்லது எனக்கு. என்னடா இது கண்ணு கிடையாது ஒரு வில்லேஜ் வேலை. பேரட் இருந்துச்சு, அந்த பேரட் பெட்டு பிடிச்சிக்கலாமா? எவ்வளோ சீட்ஸ் இல்லை, சீட்ஸை கொடுக்குறா. ஒரு சீடும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, ரேராக இருக்குங்க. ஏய் சீட்ஸ் கொடுங்களா? ஏய் கருப்பாடு, கருப்பாடு நமக்கு தேவையில்லை. ஒன்லி வெள்ளை ஆடு. ஒயிட் ஆடு. ஏய் சீச்சை கொடுத்துட்டு இதுக்கு சீட் வச்சு டேம் பண்ண முடியும்னு பார்க்கணும். இதுதான் ஏய் 2 ஆடு வசமாக மாற்றிங்க மாட்டிங்கடா பம்பர் கட்ட. ஏய் சரி மரமா கலப்பு. ஏய் லாக் ஆகுது ஏன்? ஐயோ ஆ 3 நூல் கச்சிச்சு, இதே போதும். அண்ணாடு சீட் போயிடலாமா? ஓ நமக்கு தெரியாத சொல்லுங்க வீட்டோட வேலை போக மாட்டேங்குது. அப்போ உள்ள மீன் இருக்கே, பயமா இருக்கேன். உங்க மண்ணியெல்லாம் வர இன்ஃப்ளூயன்ஸ் வேறு ஊழல் போட்டெல்லாம் இருக்குமா? ஆனால் நமக்கு இப்போலாம் சாமி நம்ம வேலை பெட்டை பிடிச்சி உள்ள இருக்குது. எல்லாம் ஒரு தூக்கத்தை போட்டுருவோம், குச்சி தூக்கம். எங்கடா போச்சு பெட்? எங்கடா போச்சா? மரத்தை வெட்ட வந்துட்டனே. இங்க வேற சுற்றி சுற்றி ஒரு மரத்துல காணும். அந்த பையன் கண்டானுங்கன்னா உண்டா? ஐயோ டே பக்கத்துல தான் மரத்துங்களா? இந்த பையனை கொண்டு பாடுங்கடா. டே ஐயோ ஈட்டாகுதே. இதுதான் முன்னாடி உஷரா இருக்கணும்ன்றது. வந்தாலுமே என்னால பார்க்க பிடிக்க முடியாது. யாரு தள்ளி போடா, அதெல்லாம் உன்னால தான். ஒன்றுக்கு எத்தனை வரும்? ஓகே எனக்கு 3 எடுத்துக்கோ. சபாரி ஒரு பெட்டு சைடாடே. கிராஃப்டிங் டேபிள் வேடா, கிராஃப்டிங் டேபிள் டேபாட் செட்டி. இது தேவையா? தேவையா? ஸோ பெட்டு செட் போட்டா பட்டு போடு தூண்டு. மாடி இப்போ தானே மூச்சே வருது எனக்கு. சரி பெட ஓடி என்ன ஓகே ஆச்சுப்பா. இதுக்கு டைம் போகுது. 40 மினிட்ஸ் டைப்பா. 20 மினிட்ஸ் போட்டு அடுத்தமா கனெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு வீடு இருக்கும்போது வில்லேஜ் கண்டுபிடிக்கிறதா நல்லா பார்க்கணும், சுற்றி பார்க்கணும். அச்சமில்லை ஓடு, அச்சமில்லை ஓடு. ஆடு கிடைக்காத நேரத்தில் ஆச்சு வேணும், நேரத்தில் தான் கிடைக்காது. ஏனாவது நேரத்தில் தான் கிடைக்கும். ஏன்டா அது பண்ணுறீங்க? பேட்டை பெட்ட முடிச்சுக்கலாச்சா? வில்லேஜ் கொடுத்துருங்கடா. நாயா? நாய் எலும்பு தானே வேணும்.
அச்சா வந்து கத்திட்டு வரவங்க வேணாம். ஆனால் பாவம் இது ஸ்ட்ரெயிட்டாக ஏன்னா வாங்கடா வந்தீங்கன்னா கூட அச்சு எலும்பை குத்துருக்குடா. யார் வந்து டென்ஷன் ஆகிட்டு தேடியா தேடி கொட்டு வந்து போகிறப்ப இடம் நல்லா இருக்கு. ஆனால் இது இடத்துல எங்கேயோ வில்லேஜ் இருக்கு. சரி இந்த மாதிரி இடத்துல நிறைய வில்லேஜ் வச்சுருக்கேன். ஆள் கட்டி போட்டதுனால இதுவாக இருக்குதோ. வில்லேஜ் இருக்குதே வாய் வச்சு எல்லாமே நடக்குதே. வில்லேஜ் இருக்குது 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 வில்லேஜ் இருக்குது. ஹாய் வில்லேஜர் என்ன பண்ணுறீங்க? இங்கேயோ வீடு கட்டிடலாமா? ஓகே பாடி இதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்புறம் இந்த அயன் ரூமில் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணலாம். அயன் வேணும் நம்மளுக்கு. ஐயோ கரெக்டாக திரும்பியும் வந்துடுவோம். வேணாம் கஷ்டம் வேறு. வரானா? ஏய் பைபிள் வாடா. வர மாட்டேங்கிறா. ரீச் பண்ணி வில்லேஜ் வச்சாதான் சார் போகிறோம்ல. இந்த வீடு எடுத்துக்கலாமா? நல்ல ஒரு பெரிய வீடை பார்க்கணும். இங்கே வாட்ச் டவர் இருக்கும்ல. இல்லை அந்த வீடு எடுத்துக்கோம். இந்த வீடு கொஞ்சம் நல்லாயிருக்கு. வீடு கட்டுற வேலையே முடிஞ்சுது. நினைக்கலாம் என்னடா அநியாயமாக வில்லேஜோட வீடை எடுத்துறாரு. வேறு என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை. இங்கேயோ ரீஸ்பான்ஸ் பண்ணி விட்டுருவோம். வீடு கட்டுற வேலை முடிஞ்சுது. ஏய் தள்ளு. இவங்க எங்கள் இடம் கிடையாது. வில்லேஜஸ் பண்ண மாட்டேங்கிறா. ஆய்ப்பாம்பில் அடிக்கணும். இவன் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான். என்னை பார்த்தாலும் பாப்பாகுது. நம்மளை பார்க்க யாரும் புள்ள விட்டு அங்கே என்ன நடக்குது? வேணாம். ஏன்னு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிற? ஒன்றுமே 2000 கற்றுருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுது? அதுக்கு நம்ம மைலேஜ் போகலாம். நம்மளோட வீடு நீ உங்களுக்கு இங்கே இடம் இல்லை. கிளம்புடா. இதை உடைக்கணும். இங்கேயாவது வராதுங்களா? அவங்க கிளம்பு. இது உன் வீடு கிடையாது. என் வீடு. கிளம்பு. பூச்சேஷ்டு செய்வோம். இருக்குல்ல விட்டுலாச்சு 9 இருக்காது. பரவாயில்ல. எவ்வளோ செஸ்ட்டு காணும்? ஒரு செஸ்ட்டாக வைத்த நம்ம இப்போதைக்கு எல்லாம் வச்சிடலாம். சரிங்களா? 3000 கொடுத்துருக்காங்க. வாட்டர் பக்கெட் செய்யலாம்ல. ஓகே தேவையான பொருட்கள் மட்டும் இதில் வச்சுக்கோ. இல்லை தேவையான பொருட்கள் மட்டும் நம்ம வச்சுப்போம். மைண்ட் போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் பக்கெட் ஆமாம் போகலாம். சரி கீப்பிங் ஆன்ல இருக்குதா இல்லையா பாத்துவா. வர மாட்டேங்குது.
பாடி கீப் இன்வென்ட்ரி ஆட் பண்ணியாச்சுடா. இதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. செத்தாக்குள்ளோ பொருள் நமக்குள்ளேயே தண்ணி தண்ணி மைண்ட் பண்ண போலாமா? எங்க மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது? கியூட்டாக இருக்காது பூனை. என்னடா நெல்லு எங்க இருக்க? ஓடு யாராத சவுண்டு? பெட் எடுத்து வச்சுக்கோ. விளாடுவோம். 1 ஆயிடுச்சா? ஓகே. எத்தனை மினிட்ஸ் வருது? கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு வந்துட்டேனா? யாரா நான் முக்கியமானதே வச்சுட்டு வந்துடுறேன். எம்எல்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். படிக்கிறது இருங்க கைஸ். இந்த கைஸ் ஏதோ தொல்லை வந்துச்சு, அதான் எங்கடா காணும். அது ஒரு ஏதாச்சும் பிரெட்டு செய்யணும் வேற. பிரெட் எங்க பிரெட் எங்கடா சர்ச் பண்றேன். பிரெட் என்னடா வேணும் அதுக்கு? இப்படி கேட்கணுமா? நல்லது பார்த்தா 24 தான் இருக்கா? ஓகே. வந்துடுச்சே. இப்போ போட்டுருவேன். ஓகே, இப்போ பார்ட் 1 முடிஞ்சிச்சு. பார்ட் 2 நாளைக்கு போட முடிஞ்சா போகிறேன், இல்லை 4 நாளைக்கு வரோம். சரிங்களா? பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.